Welcome to Jesus God Palace in the name of Jesus. இப்போதும் நாம் ஆண்டவருடைய நாமத்தை ஒருமித்து துதித்து உயர்த்துவோமாக. அவருடைய மகிமை ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம். அவரை மகிமைப்படுத்துவோமாக. எல்லாரும் என்னோடு சேர்ந்து ஒருமித்து நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். மகிமையானவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த தேவனே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோக தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். அதிசயமானவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆச்சரியமானவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya அக்னியே கண்மலையே ஹalleluya 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 சர்வ வல்லவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya 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 சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya இயேசுவே ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம். நீங்கள் ஆராதனைக்குரியவரே ஹalleluya 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 அக்னியே ஹalleluya ஹalleluya கண்மலையே ஹalleluya ஹalleluya உயர்ந்தவரே சிறந்தவரே வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கி பாத்திரரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். தூயோடு துதிக்கி பாத்திரரே மகத்துவம் நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 கல்வாரி நாயகனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya எங்களை கரம் பிடித்த கல்வாரி நாயகனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 மகத்துவம் மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 அற்புதர் அற்புதர் ஆராதனைக்குரிய தேவன் அற்புதர். அதிசயங்களை காணப்படுகிற தேவன் அற்புதர். ஹalleluya 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 சர்வ வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya யெகோவா தெய்வமே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya இயேசுவே இயேசுவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிற தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya நல்லவர் நல்லவர் வல்லவர் சிறந்தவர் உயர்ந்தவர். ஹalleluya உன்னதரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya எங்கள் அடைக்கலமே. ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். ஆண்டவரே மகத்துவம் மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 அற்புதர் அற்புதர் நம்முடைய தேவன் அற்புதர். இயேசுவே ஸ்தோத்திர 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 கல்வாரி நாயகனே. ஹalleluya ஹalleluya நன்மைகளின் நாயகனவர். ஹalleluya நன்மைகளின் நாயகனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 அதிசயங்களை காணப்படுகிற தேவன் அவர். சமாதான பிரபு. ஹalleluya நமக்காக சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக ஹalleluya சிலுவையில் வைத்து சிறந்தாரே. ஹalleluya சமாதான பிரபு. ஹalleluya 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 எல் ஷடாய் எல் ரோய். ஹalleluya ஹalleluya கல்வாரி நாயகனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya சிருஷ்டி கர்த்தாவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya மாட்சிமை நிறைந்தவரே. ஹalleluya ஹalleluya எங்கள் ஆராதனைக்குரியவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya அதிசயமானவரே. ஹalleluya வல்லமையானவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. ஹalleluya யெகோவா நீசியே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 யெகோவா நீசியவர். ஹalleluya ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர கண்மலையானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். கண்மலையின் மேல் நம்மை நிறுத்துகிற தேவனவர். ஹalleluya 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 எங்கள் அற்புதரே. ஹalleluya ஹalleluya அதிசயமான கரங்களுக்காக ஸ்தோத்திரிப்போம். அவருடைய வல்லமையான செயல்களுக்காக ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 அபிஷேக நாதனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஜீவ நதியே. ஹalleluya ஹalleluya கசந்த மாறாவை மதுரமாய் மாற்றிய தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 செங்கடலை பிளந்த தேவனவர். ஹalleluya ஹalleluya ஆண்டவரே இயேசுவே இயேசுவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya அவருடைய மகத்துவங்களை காணும்படி நம் கண்களை திறந்தாரே. ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. ஹalleluya எங்கள் நித்திய ஜீவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya நித்திய பிதாவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya அநாதி சிநேகத்தால் நம்மை நேசித்த தேவனவர். ஹalleluya அநாதி சிநேகத்தால் எங்களை இழுத்துக் கொண்டவரே. ஹalleluya ஹalleluya எங்கள் மீது நோக்கமாய் இருந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். யோசனையில் பெரியவர். ஹalleluya ஹalleluya சர்வ வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் யோசனையில் பெரியவர். ஹalleluya ஹalleluya அவருடைய அன்பிற்காக ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya அவருடைய அளவற்ற அன்புக்காக அவருடைய இரக்கங்களுக்காக அவருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya கிருபை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கம் நிறைந்தவரே. ஹalleluya 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 ஆராதனைக்குரியவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஜீவ நதியே. ஹalleluya ஹalleluya இயேசுவே
ஸ்தோத்திர 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 எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே, எங்கள் போற்றுதலுக்குரியவரே, எங்கள் துதிக்கு பாத்திரரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பரலோக தேவன் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவர் பரிசுத்தர் பரிசுத்தர், நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவனே ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya ஹalleluya. பரிசுத்தம் உள்ளவர் இனிய பரிசுத்தமாகட்டும் என்று நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிறாரே. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, நித்திய ஜீவ பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனே ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. ஹalleluya. வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஆதி மந்தவுமான தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. அல்பாவும் ஒமேகாவுமான தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர், எங்கள் ஆராதனைக்குரிய தேவனே நீர் அற்புதர். மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. உம்முடைய ஜீவ ரத்தத்தால் எங்களை ஹalleluya சுத்திகரித்து எடுத்துக் கொண்டீரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவருடைய ஜீவ ரத்தத்தால் நம்மை கழுவினாரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம். நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய இரட்சகர் அவர். ஹalleluya. எங்கள் இரட்சகரே. ஹalleluya. எங்கள் இரட்சிப்பின் தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அற்புதமானவரே. ஹalleluya. நல்ல மேய்ப்பர் அவர். ஹalleluya. எங்கள் நல்ல மேய்ப்பரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மேய்ப்பரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. ஹalleluya ஹalleluya. உன்னதரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்ந்தவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், பரலோக தேவனே நீர் பரிசுத்தர். மாட்சிமை நிறைந்தவரே நீர் பரிசுத்தர். ஹalleluya. ஆராதனைக்குரியவர். ஹalleluya ஹalleluya. எங்கள் ஆராதனைக்குரியவரே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறீரே. ஹalleluya ஹalleluya. சிறுமையில் கண்டு நம்மை அழைத்தாரே. நம் பாவம் சாபங்களிலிருந்து மீட்கும்படியாக நம்மை அழைத்தாரே. ஹalleluya ஹalleluya. பாவ சாபங்களிலிருந்து விடுதலை தந்தாரே. ஹalleluya. நமக்காக அவர் விடுதலை வெற்றி சிறந்தாரே. ஹalleluya. விடுதலை நாயகன் அவர். ஹalleluya ஹalleluya. எங்களுக்காக வெற்றி சிறந்த தேவாதி தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். கல்வாரியில் வெற்றி சிறந்தாரே. கடைசி சொட்டு ரத்தத்தை நமக்காக அல்லவோ அவர் சிந்தனார். ஹalleluya. அவருடைய அளவற்ற அன்புக்காக ஸ்தோத்திரிப்போம். அவருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரிப்போம். கிருபை நிறைந்தவர். ஹalleluya ஹalleluya. எங்கள் கிருபை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் மீது நோக்கமாய் இருந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்களை மீட்டவரே, எங்கள் இரட்சகர் தேவனே இரட்சகரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அதிசயமானவர் அவர். ஹalleluya. அதிசயங்களை காணப்படுகிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே. ஹalleluya. சிருஷ்டிகர்த்தாவே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவாதி தேவன் ராஜாதி ராஜா என்கிற நாமத்தை உடைய தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. வல்ல மீட்பர் அவர். ஹalleluya ஹalleluya. அதிசயங்களை காணப்படுகிற வல்ல மீட்பரே. ஹalleluya. நல்ல மீட்பரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே. ஹalleluya ஹalleluya. சர்வலோகத்துக்கு எஜமானனே. எல் ஷடாய் எல் ரோய். ஹalleluya. எபினேசரே மட்டுமாய் காத்த எபினேசரே. இனிமேலும் எங்களை நடத்தி செல்கிறவரே. ஹalleluya. எங்களை கரம் பிடித்து நடத்துகிற நன்மைகளின் நாயகனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிக்கை பாத்திரரே, தூயோனே, மகத்துவ மாட்சிமை நிறைந்தவரே, சர்வலோகத்துக்கு எஜமானனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவர் நீர் வல்லவர் வல்லவர் நல்லவர், மகத்துவ மாட்சிமை நிறைந்தவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கண்மலையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நம்முடைய கண்மலை. ஹalleluya ஹalleluya. நம்மை கரம் பிடித்த நாயகன் கண்மலையானவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. உயர்ந்தவர், உன்னத, சிறந்தவர், சர்வ சிருஷ்டிகை எஜமானனே. ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினியே கண்மலையானவரே. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. சிறுமையில் சிறந்து விளங்கும்படியாக எங்களை நம்மை அழைத்தாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. பாவ சாபத்திலிருந்து நம்மை விடுதலை தரும்படி நம்மை அழைத்தாரே. நமக்காக ரத்தம் சிந்தினாரே. நம்மைக்காக ரத்தம் சிந்தி நம்மை மீட்ட தேவ ஆட்டுக்குட்டியானவரே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. அவர் நமக்காக அல்லவோ அவர் ரத்தம் சிந்தினார். நமக்காக அல்லவோ விலை கிரயம் செய்தார். ஹalleluya ஹalleluya. பஸ்கா பலியான தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. நமக்காக பஸ்கா பலியானாரே. ஹalleluya 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 ஹalleluya. நமக்காக நம்மை மீட்கும்படியாக கிரயம் செலுத்தினாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. பாவ சாபத்துக்கு அடிமையா இருந்த நம்மை மீட்கும்படியாக அவர் வெளியேறப்பட்ட கிரயம் செய்தாரே. ஹalleluya. நமக்காக கிரயம் செலுத்தினாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. அவர் ரத்தம் சிந்தி கிரயம் செலுத்தின தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. அவருடைய அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. மகத்துவ மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். அதிசயமானவர். ஹalleluya. அவருடைய அதிசயமான
செயல்களுக்காக ஸ்தோத்தரிப்போம். வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya 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 எங்கள் அக்கினியே ஹalleluya சர்வ வல்லவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya 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 அதிசயமானவர் ஹalleluya ஹalleluya ஆதி மந்தமானவர் ஹalleluya அவரே வழி அவரே சத்தியம் அவரே ஜீவன் ஹalleluya ஹalleluya எங்கள் நித்திய ஜீவனே ஸ்தோத்தரிக்கிறோம். நித்திய ஜீவ பாதையில் எங்களை நடத்துகிற தேவாதி தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya நமக்கு பய பக்திக்குரியவர் ஹalleluya 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 ஆராதனைக்குரியவர் ஹalleluya ஹalleluya அதிசயமானவர் ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya வாக்கு மாறாத தேவனவர் ஹalleluya ஹalleluya உலகம் அழிந்தாலும் அவருடைய வார்த்தைகள் அழியாது ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் வல்லவரே வல்ல மேய்ப்பரே ஹalleluya ஹalleluya நல்ல மேய்ப்பரவர் ஹalleluya பரிசுத்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் கேருபீன்கள் சேராபீன்கள் ஆராதிக்க பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya 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 கண்மலையானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya கண்மலையானவர் ஹalleluya ஹalleluya நம்முடைய இரட்சகர் இரட்சிப்பின் தேவனவர் ஹalleluya ஹalleluya மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் 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 ஹalleluya 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 ஆதி ஜலத்தில் அசைவாடிய தேவன் இப்போது நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே ஹalleluya ஹalleluya அபிஷேகநாதனவர் ஹalleluya இப்போது அபிஷேகத்தை ஊற்றிக் கொண்டிருக்கிறாரே ஜீவ நதியே ஹalleluya 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 நம் குடும்பங்களை அக்கினியாக இறங்கிக் கொண்டிருக்கிறாரே நம் குடும்பங்களை விடுதலையை கொடுத்துக் கொண்டிருக்கிறாரே ஹalleluya ஹalleluya இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கு பாத்திரரே ஹalleluya மகத்துவ மாட்சிமை நிறைந்தவரே ஹalleluya ஹalleluya அவருடைய மகிமைகளை காணும்படியாக நம் கண்களை திறந்தாரே கரம் பிடித்த கல்வாரி நாயகன் அவர் ஹalleluya 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 யோசனைகள் பெரியவர் ஹalleluya ஆலோசனையின் கர்த்தர் ஹalleluya நமக்கு ஆலோசனைகளை தந்து நடத்துகிறாரே ஹalleluya வல்ல மேய்ப்பர் அவர் ஹalleluya 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 இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஹalleluya ஹalleluya எங்களுக்காக ஹalleluya கல்வாரி வெற்றி சிறந்த தேவாதி தேவனே ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இதோ நான் மரித்தேன் ஆனாலும் சர்வ சதா காலங்கள் ஜீவனோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே ஹalleluya ஹalleluya நித்திய ஜீவனே ஹalleluya அவரே வழி அவரே சத்தியம் அவரே ஜீவன் ஹalleluya ஹalleluya அவர் வழி அன்றி பரலோகத்திலே என்று நமக்கு கண்டு தந்தாரே ஹalleluya 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 வானலோகத்தின் வாசல் அவர் ஹalleluya அவரே வாசல் அவரே வழி ஹalleluya ஹalleluya அவர் வழி அன்றி பரலோகம் இல்லை ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya வல்ல மேய்ப்பரே ஹalleluya ஹalleluya அபிஷேகநாதனே ஹalleluya அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya 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 மகத்துவ மாட்சிமை நிறைந்த தேவனவர் ஹalleluya வல்ல மேய்ப்பரே ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திர சிங்கக்குட்டிகளோ பட்டினி இருந்து உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொன்னீரே ஹalleluya 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 ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் உம்முடைய மகத்துவங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்த தேவாதி தேவனே ஹalleluya அபிஷேகநாதனே எல்ஷடாய் எல்ரோயே ஹalleluya ஹalleluya சுகம் தரும் தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம் அவர் சுகம் தரும் தெய்வம் ஹalleluya ஹalleluya ஆச்சரியமானவர் ஹalleluya 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 மாட்சிமை நிறைந்தவர் ஹalleluya பரிசுத்தர் பரிசுத்தர் நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிறாரே ஹalleluya 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 அதிசயமானவர் ஹalleluya ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்ற நாமத்தை உடைய தேவனவர் அவரே அல்பாவும் அவரே ஒமேகாவுமானவர் ஹalleluya ஹalleluya ஆண்டவரே எங்கள் நித்திய ஜீவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya நித்திய வழி ஹalleluya 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 ஆதி மந்தோமான தேவனவர் ஹalleluya ஆதி மந்தோமான தேவாதி தேவனே ஹalleluya எல்லா தேவர்களுக்கு மேலான தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் விடுதலையின் நாயகனவர் விடுதலையின் நாயகனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திர 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 கல்வாரியில் எங்களுக்காக வெற்றி சிறந்தவரே ஹalleluya ஹalleluya இப்போது ஜீவ நதியாக பாய்ந்து கொண்டிருக்கிறே ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர நம்முடைய இரட்சகர் ஹalleluya ஜீவ நதியாக குடும்பங்களில் பாய்ந்து கொண்டிருக்கிறார் அக்கினியாக ஹalleluya வெளிப்பட்டிருக்கிற தேவனே ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya அப்படியே மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்படியே கர்த்தத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya ஆண்டவரே உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் உமது வல்லமைக்காக ஸ்தோத்திரம் உமது கர்த்தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம் உமது மகிமைக்காக ஸ்தோத்திரம் உமது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya கண்மலையே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் உன்னதர் உயர்ந்தவர் அடைக்கலமானவர் ஹalleluya நமக்கு போதுமான தேவன் அவர் ஒருவரே ஹalleluya நம்முடைய அடைக்கலம் அவரே ஹalleluya சட்டைகளின் மறையில் வைத்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்த தேவனே ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் நமது கோட்டை
கோட்டை அவரே ஹalleluya எங்கள் கோட்டையே ஹalleluya எங்கள் ஹalleluya ஹalleluya எங்கள் கேடகமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya நம்முடைய கேடகம் ஹalleluya 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 நமக்கு சமாதானத்தை தருகிற தேவாதி தேவன் அவர் ஹalleluya எங்கள் சமாதான பிரபுவே ஹalleluya எங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தமும் சிந்திய தேவாதி தேவனே எங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தவரே ஹalleluya 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 எங்கள் பாவங்களை சாபங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்ட தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya உமது அளவற்ற அன்புக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் உமது வல்லமைக்காக ஸ்தோத்திரம் உமது கர்த்தத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya உமது விடுதலைக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya ஹalleluya ஒரு விடுதலை நாயகன் நம்மை கரம் பிடித்த கண்மலை ஹalleluya ஹalleluya எங்களை கரம் பிடித்த கண்மலையே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya யெகோவா தெய்வமே யெகோவா நிசியே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya எல் ஷடாய் எல் ரோய் ஹalleluya 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 ஸ்தோத்திர அபிஷேக நாதனவர் ஹalleluya ஜீவன் நதியே ஹalleluya ஹalleluya நித்திய ஜீவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya நித்திய வெளிச்சமே ஸ்தோத்திரிக்கிறோம் அவர் நித்திய வெளிச்சமானவர் ஹalleluya நம்முடைய வாழ்க்கை நித்திய வெளிச்சம் அவரே ஹalleluya 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 வல்ல மேற்பரவர் ஹalleluya நம்மை மேற்ற தேவன் அவர் ரட்சகர் நம்முடைய ரட்சிப்பின் தேவன் அவர் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே இப்போதும் நாம ஒரு பாடலை பாடலாம் எல்லாரும் கேட்டு பாடுங்கள் இப்போது எல்லாரும் என்னோட சேர்ந்து இந்த பாடலை பாடுங்க ஸ்தோத்திர பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான் ஸ்தோத்திரம் 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 தேவா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் 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 தேவா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் தேவாதி தேவா ஸ்தோத்திரம் ராஜாதி ராஜா ஸ்தோத்திரம் தேவாதி தேவா ஸ்தோத்திரம் ராஜாதி ராஜா ஸ்தோத்திரம் மகிமையின் தேவா ஸ்தோத்திரம் பரிசுத்த ராஜா ஸ்தோத்திரம் மகிமையின் தேவா ஸ்தோத்திரம் பரிசுத்த ராஜா ஸ்தோத்திரம் 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 காக்கும் தேவா ஸ்தோத்திரம் காண்கின்ற தேவா ஸ்தோத்திரம் காக்கும் தேவா ஸ்தோத்திரம் காண்கின்ற தேவா ஸ்தோத்திரம் மகிமையின் மனவாளா ஸ்தோத்திரம் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே ஸ்தோத்திரம் மகிமையின் மனவாளா ஸ்தோத்திரம் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே ஸ்தோத்திரம் 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 கர்த்தாதி கர்த்தா ஸ்தோத்திரம் சர்வமும் படைத்தவரே ஸ்தோத்திரம் கர்த்தாதி கர்த்தா ஸ்தோத்திரம் சர்வமும் படைத்தவரே ஸ்தோத்திரம் யெகோவா தெய்வமே ஸ்தோத்திரம் யெகோவா ரப்பா ஸ்தோத்திரம் யெகோவா தெய்வமே ஸ்தோத்திரம் யெகோவா ரப்பா ஸ்தோத்திரம் 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 கரம் பிடித்த நாயகனே
ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் கரம் பிடித்த நாயகனே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் உன்னதரே ஸ்தோத்திரம் ரட்சகரே ஸ்தோத்திரம் உன்னதரே ஸ்தோத்திரம் ரட்சகரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்போதும் நாம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் பைபிள் எடுத்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் பைபிள் எடுத்துக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்கள். எல்லோரும் என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்கள். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ண உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை எண்ணி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எச்சிலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரிகைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயாகிலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, புறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, புறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, புறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். இந்த அதிகாரத்துல நாம பார்க்கும்போது நாம நேத்தைக்கு பார்த்தோம், அங்கே அவர் தேவன் அவர்களை 3 நாளைக்கு பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளை இடுகிறார். அங்கே அவர் மோசையை கூப்பிட்டு சீனாய் மலையின் உச்சியிலே கூப்பிட்டு அங்கே அவர் மோசையோடு பேசுவதற்காக கூப்பிடுகிறார். கூப்பிட்டு விட்டு என்ன சொல்கிறார் என்றால், இந்த ஜனங்களோடு நான் எல்லாரோடும் பேசுகிறேன். அவர்கள் அந்த மலை அடிவாரத்தில் ஒரு எல்லை கோடு போடப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி அவர்கள் மலை அடிவாரத்தில் செல்லக்கூடாது என்றும் அங்கே தேவன் எல்லாரும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றும் தேவன் அவர்களுக்கு கட்டளை இடுகிறார். அப்படியாக அங்கே அவர்கள் தேவன் என்ன சொன்னாரோ அதன்படியாக அங்கே அவர்கள் எல்லாரும் ஆயத்தமானார்கள். தேவன் தங்களோடு பேசுகிறார் என்று ஆயத்தப்படுத்திக் கொள்கிறார்கள். எப்போதுமே நமது தேவன் நம்மோடு பேசுகிறார் என்றால் நாம் எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நேற்றுக்கே சொன்னேன், தேவனுடைய வார்த்தையை நாம் எப்படி கேட்க வேண்டும்? ஆயத்தமாக இருக்கும் போதுதான் அந்த வார்த்தைகளை நாம் கேட்க முடியும். தேவனோடு நாம் உறவாடி அவரோடு நாம் பரிசுத்த உள்ளத்தோடு அவரோடு நாம் உறவாடும் போதுதான் அது ஆயத்தம். அந்த ஆயத்தமாக இருக்கும் போது அவருடைய
வார்த்தைகளை நாம் தெளிவாக கேட்க முடியும். அப்படியாக இந்த ஜனத்தை ஆயத்தமாக இருக்கும்படியாக தேவன் கட்டளையிடுகிறார். அவர்களும் அவ்வாறாக ஆக்கி கொண்டார்கள். முதலாக தேவன் அவர்களுக்கு சொல்கிற முதல் கட்டளையில் 10 கட்டளைகள். தேவன் அவர்களுக்கு 10 கட்டளைகளை கொடுக்கிறார். இப்படி இன்ன விதமாக இந்த கட்டளைகளின்படியாக அவர்கள் வாழ வேண்டும் என்று. முதலாவதாக தேவன் அவர்களுக்கு சொன்னது, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ண உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்ப அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்தில் அங்கே எகிப்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அத்தேசத்திலிருந்து புறப்பட பண்ண தேவன் யார்? தேவனாகிய கர்த்தர், யெகோவா தேவன், கர்த்தராகிய தேவன் தான் அவர்களை அங்கிருந்து மீட்கிறார். அதனால் அந்த உங்களை எல்லாம் இந்த எகிப்து தேசத்தில் நீங்கள் அடிமைப்பட்டிருந்த உங்களை மீட்ட தேவன் நான். ஆகையால் அவர் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். முதலாவது கட்டளை, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அப்ப தேவன் அவர்களுக்கு கொடுத்த முதல் கட்டளை என்ன? என்னையன்றி உங்களுக்கு வேற தேவர்கள் இருக்க வேண்டாம். ஏன் அப்படி சொன்னார்? அடிமைத்தனமாய் அங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்ப அந்த தேவர்கள் அவர்களை மீட்கவில்லை. அங்கே அவ்வளவு கஷ்டம், அவர்களுக்கு அவ்வளவு கொடுமை. அந்த தேசத்தில் உள்ள எந்த தேவர்களும் அவர்களை மீட்கவில்லை. அவர்களை மீண்டும் அடிமைப்படுத்தினார்கள். அங்கே அவர்களை மீண்டும் கொடுமைப்படுத்தினார்கள். அதனால்தான் அந்த தேவன் சொல்கிறார், நான் தான் உங்களை மீட்டேன். அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்னை மட்டும்தான், என்னை உனக்கு வேற தேவர்கள் இனி இருக்கக்கூடாது. இப்போது மீட்டாச்சு. அப்ப மீட்டதுக்கு அப்புறம் தான் அவர் சொல்கிறான், என்னை என்று உனக்கு வேற தேவர்கள் இருக்கக்கூடாது. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொர்க்கத்தையாகிலும் ஒரு விக்கிரகத்தையாகிலும் நீ உண்டாக்க வேண்டாம். ஏன்னா நீ ஆராதித்த, நீ தேடிய எந்த தேவர்களும் உன்னை காப்பாற்றவில்லை. உன்னை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்கவில்லை. நான் தான் மீட்டேன். எப்படி ஆண்டவர் அவர்களை மீட்டாரு? அங்கே விலைக்கிரியம் செய்துதான் அந்த ஜனத்தை மீட்டார் எகிப்து தேசத்திலிருந்து. எப்படி விலைக்கிரியம் பண்ணினார்? ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அங்கே சிந்தப்பட்டது. ஒவ்வொரு வீட்டிலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அங்கே பூசப்பட்டது. அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அங்கே விலைக்கிரியமாக செலுத்திதான் அந்த ஜனத்தை அவர் மீட்கிறார். இப்ப நாம ஒரு உலக பிரகாரமாக பார்க்கிறோம் என்றால், ஒரு இடத்துல ஒரு ஆள் ரொம்ப கஷ்டப்பட்டு அடிமைத்தனமாட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்ப அந்த ஆளை ஒரு ஆள் அவங்களுடைய அந்த வேதனையை தாங்க முடியாம ஒரு ஆள் மீட்டு அவங்கள ஒரு நியாயமான பாதையில நடத்தும் போது அவர் யாருக்கு சொந்தமாகிறார்? மீட்டவருக்கு சொந்தமாகிறார். இன்னும் ஒண்ணு சொல்றோம். இப்ப சிலருங்க கிட்னி, இதெல்லாம் டொனேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இதுல இறந்து போனா கொடுக்குறாங்க. இல்லன்னா கிட்னி 2 கிட்னி இல்ல 1 கொடுப்பாங்க. அப்ப அந்த பாதிக்கப்பட்டவர் அந்த நோயினால் அடிமைப்பட்டு போனார். அந்த நோய்க்கு, அந்த வியாதிக்கு, கிட்னி ஃபெயிலியர் அல்லனா இது ஏதாவது ஒரு நோய்க்கு அடிமைப்பட்டு போனார். அப்ப அவருடைய உயிரை காப்பாற்றும்படியாக இனி ஒருவர் டொனேட் பண்றாங்க. அப்ப விலைக்கிரியம் கொடுத்தது மாதிரி தன்னுடைய ஜீவனையும் பொருட்படுத்தாமல் அவங்களுக்கு ஒரு கிட்னியை கொடுக்குறாங்கன்னு வச்சுருங்க. அப்ப அவரு ஜீவனுள்ள நாளெல்லாம் உயிரோட வாழ காரணம் யாரு? இந்த கொடுத்தவர், டொனேட் பண்ணவர். அப்ப அவர் ஜீவனுள்ள நாளெல்லாம் யாருக்கு நன்றி உடையவராக இருக்க வேண்டும்? இந்த கொடுத்தவருக்கு தான் நன்றி உடையவராக இருக்க வேண்டும். இவர் விலைக்கிரியம் போல அவருக்கு கொடுக்கிறாரு, அவரை மீட்கிறார். விலைக்கிரியம், தன்னுடைய கிட்னியை விலைக்கிரியம் போல கொடுத்து அவர் மீட்கிறார், அவருடைய ஜீவனை மீட்கிறார். அப்ப அவர் மீண்டும் கொஞ்ச வருஷம் இந்த உலகத்துல வாழும்படியாக அவருக்கு அந்த மீட்பை கொடுக்கிறார். அப்ப அவர் இவருக்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? நன்றி உடையவராகத்தான் இருக்க வேண்டும். அதே போலதான் தேவன் அவர்களை விலைக்கிரியம் கொடுத்து அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை ஒவ்வொரு வீட்டிலும் பூசுகிறார்கள். அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை ஒவ்வொரு வீட்டிலும் பூசி அப்படிதான் இவர்கள் அந்த தலைச்சன்கள், அந்த எகிப்து தேசத்தில் தேவன் தலைச்சன்களை எல்லாம் சங்காரம் பண்ணார். அதே போல மிருகங்களின் சங்காரம் பண்ணார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி பாதுகாத்தார்? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அங்கே விலைக்கிரியமாக அங்கே பூசப்படுகிறது. அதை பூசி அந்த ஜனத்தை இவங்க தலைப்பிள்ளைகள் எல்லாம் பாதுகாக்கப்படுகிறார்கள். அப்படியாகத்தான் யாத்திராகம் 13:15 சொல்லப்படுகிறது. மோசே சொல்கிறார், எங்களை விடாதபடிக்கு பார்வோன் கடினப்பட்டிருக்கும் போது கர்த்தர் எகிப்து தேசத்தில் மனிதனின் தலைப்பிள்ளைகள் முதல் மிருக ஜீவன்களின் தலைகீட்டுகள் வரைக்கும் உண்டாயிருந்த முதற்பேர்கள் யாவையும் கொண்டு போட்டார். ஆகையால் கற்பந்திறந்து பிறக்கும் ஆணையெல்லாம் நான் கர்த்தருக்கு பலியிட்டு என் பிள்ளைகளின் முதற் பேர் அனைத்தையும் மீட்டுக் கொள்கிறேன். அப்ப இங்க மோசே சொல்கிறார், எப்படி கற்பந்திறந்த ஆண் தலையீட்டை, அது ஆட்டுக்குட்டிகளை, ஆண் ஆட்டுக்குட்டிகளை அங்கே என்ன பண்ணார்கள்? ஆடுகளை அங்கே ரத்தம் சிந்த வச்சார்கள். அந்த ரத்தத்தை வீடுகளில் பூசி இவர்களுடைய தலைப்பிள்ளைகளை எல்லாம் மீட்டுக் கொண்டார்கள், விரத்த கிரியம் பண்ணார்கள். அதே மாதிரி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்காக விலைக்கிரியம் பண்ணார். எப்படி?
சிலுவையில் ரத்தம் சிந்தினார் நமக்காக. நாம் ஒரு பாவத்தில் அடிமைப்பட்டிருந்தோம், ஒரு சாபத்தில் அடிமைப்பட்டிருந்தோம், ஒரு வியாதியில் அடிமைப்பட்டிருந்தோம், இல்லைன்னா வேற ஒரு விதத்தில் அடிமைப்பட்டிருக்கும் போது அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படியாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் விலைக்கிரயம் பண்ணி இருக்கிறார். எப்படி? அவருடைய ரத்தத்தை அங்கே சிந்தி இருக்கிறார். அது விலைக்கிரயம், நமக்காக விலை கொடுக்கப்பட்டது. அந்த பிசாசுக்கு நீதியை நிலைநாட்டுவதற்காக. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீதியை, அந்த எகிப்து தேசத்தில் உள்ள தேவர்களுக்கு நீதியை நிலைநாட்டும்படியாக தாய் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அங்கே விலைக்கிரயமாக அங்கே பூசப்பட்டது. அப்படியாக அவர்களை மீட்கிறார். அதே மாதிரிதான் இன்றைக்கு நம்மை மீட்கும்படியாக அவர் இந்த சாத்தானுக்கு நீதியை நிலைநாட்டும்படியாக அவருடைய ரத்தத்தை விலைக்கிரயமாக அங்கே நமக்கு செலுத்தி விட்டார். அப்ப ஆருக்கு நாம சொந்தம்? நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு நாம சொந்தமாகிறோம். அதனால்தான் அவர் சொல்கிறார், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அடுத்ததாக 2வது கட்டளை அவர் என்ன சொன்னார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ஒப்பான யாதொரு சுரூபத்தையும் விக்கிரகத்தையும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அடுத்து 3வதாக அவர் கொடுத்த கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வணங்காதே. நான் உன்னை மீட்டேன், விலைக்கிரயம் கொடுத்து மீட்டாச்சு. இனி நீ எனக்கு தான் வேலைக்காரனாக இருக்கிறாய். ஆகையால் என்னுடைய நாமத்தை, நான் உன்னுடைய எஜமானன், ஆகையால் என்னுடைய நாமத்தை, கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை நீ வீணிலே வழங்கக்கூடாது. தூஷணம் போல மற்றவர்கள் இது தூஷணமாய் பார்க்கிற அளவுக்கு நாம தேவனுடைய நாமத்தை பேசக்கூடாது. பயபக்தியோடு பேச வேண்டும். அவருடைய நாமம் இயேசு என்று சொன்னால், ஐயோ அவர் வல்லவர், நல்லவர், அப்படி அந்த பயபக்தியோடு அவருடைய நாமத்தை நான் பேச வேண்டும். அதனால்தான் அவர் சொல்கிறார், என்னுடைய நாமத்தை, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. 4வது கட்டளை அவர் என்ன சொல்கிறார்? 4வதாக, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓய்வு நாளாகிய அந்த நாளை தேவனை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். 5வதாக சொல்லப்பட்டது, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன்னுடைய நாட்கள் நீடித்திருக்கும்படியாக. உன்னுடைய நாட்கள்னா நம்முடைய ஆயுசு நீடித்திருக்கும்படியாக அவர் என்ன சொல்கிறார்? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணணும். அது நம்முடைய கடமை. காரணம், அவர்கள் இத்தனை வருஷமா நம்மளை வளர்த்தி இருப்பாங்க, இத்தனை வருஷமா நமக்கு செய்ய வேண்டிய கடமைகள் செய்திருப்பாங்க. அப்ப அவர்களை முதிர் வயதில் என்ன செய்ய வேண்டும்? அந்த மகனோ மகளோ அவர்களை தாங்க வேண்டும். அப்ப நிறைய குடும்பங்கள்ல நாம பார்க்கும்போது முதல் வயதுல பேரண்ட்ஸ தாங்குறதே இல்லை. அப்ப ஒரு விஷயம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படி அவர்கள் நமக்காக எவ்வளவு தியாகம் பண்ணியிருப்பாங்க. நாம இந்த அளவுக்கு உயரும்படி, நாம இந்த அளவுக்கு வளரும்படி அவர்கள் எவ்வளவு தியாகம் பண்ணி நம்மை உருவாக்கி கொண்டு வந்திருப்பார்கள். ஆகையினால் அவர்களை நாம் கனம் பண்ண வேண்டும் என்று கனம் பண்ண வேண்டும். அப்போதான் நம்முடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்குமா. அடுத்ததாக அவர் சொல்கிறார், கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் போய் சாட்சி சொல்லாதிருப்பாங்க. சிலவங்க சில காரணங்களுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல போவாங்க, அல்லனா கோர்ட்ல போவாங்க, போய் சாட்சி சொல்லுவாங்க. அதன் நிமித்தம் அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு பாதிப்புக்குள்ளாகும். அதனாலதான் தேவன் சொல்கிறார், நீ பொய் சாட்சி யாரு கொண்டு கூப்பிட்டாலும் அல்லனா நீ ஆனாலும் பொய் சாட்சி சொல்லாத. அடுத்து தேவன் சொல்கிறார், பிறனுடைய யாதொரு பொருளை இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய வீடியா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், வேலைக்காரர் வேலைக்காரிகள், அப்படியாக மொத்தத்தில் நாம் பார்க்கும் போது பிறனுடைய யாதொரு பொருளை நீ விரும்பாத. உனக்கு எது கொடுக்கப்பட்டதோ நீ அதை மட்டும் வைத்துக்கொள். உனக்கு கொடுக்கப்பட்டது நீ சந்தோஷப்படு. பிறனுடைய யாதொரு பொருளின் மீது நீ ஆசைப்படாதே. இப்படியாக அவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த 10 கட்டளைகளை கொடுக்கிறார். இதன்படியாக நீங்கள் வாழும் போது உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? மகிமையாக இருக்கும். அது ஒரு சிறந்ததாக இருக்கும் என்று அந்த ஜனங்களுக்கு தேவன் தன்னுடைய உடன்படிக்கையின் கட்டளைகளை எடுத்து சொல்கிறார். நாமும் இதை கவனமாக கேட்டு அதன்படியாக நடக்க வேண்டும். நாம் ஏன் அவர் சொல்கிறார், மற்ற எந்த தேவர்களும் நம்மை மீட்கவில்லை, மற்ற எந்த ஒருவரும் நம்மை மீட்கவில்லை. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான் நமக்கு இரத்தம் சிந்தி நம்மை மீட்கிட்டு இருக்கிறார், நமக்காக விலைக்கிரயம் செய்திருக்கிறார். அப்போது நம்மை விலை கொடுத்தார், அந்த இரத்தம் விலையாக கொடுத்தால் நம்மை மீட்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது நாம் யாருக்கு சொந்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம்? நம்ம தேவனாகிய கர்த்தருக்கு தான் சொந்தமாக இருக்கிறோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதைத்தான் சொன்னார், உங்களை அந்த எகிப்து தேசத்தின் தேவர்கள் உங்களை காப்பாற்றவில்லை, அந்த எகிப்து தேசத்தின் தேவர்கள் உங்களை மீட்கவில்லை. அவர்கள் மீண்டும் அடிமைப்படுத்தி கொண்டுதான் இருந்தார்கள். அந்த அடிமையின் வாழ்வில் நான் உங்களை மீட்டிருக்கிறேன். அப்படி உங்களுக்கு விலைக்கிரயமாக ஆட்டுக்குட்டி இரத்தத்தை அங்கே சிந்திதான் அங்கே உங்களை மீட்டிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கே நீங்கள் சொந்தமானவர்கள். இனி நீங்கள் யாருக்கும் சொந்தம் அல்ல, சொந்தமானவரையே நீங்கள் ஆராதித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான்
தேவன் அங்கே அவர்களுக்கு கட்டளைகளை கொடுக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரும் நம்முடைய இயேசுவாகிய தேவனும் என்ன எப்படி இருக்கிறார்? நமக்காக சிலுவையில் விலைக்கிரயம் கொடுத்து ரத்தம் சிந்தி இருக்கிறார். தேவ ஆட்டுக்குட்டியாகிய தேவன் விலைக்கிரயமாக ரத்தம் சிந்தியுள்ளார். நாம் இயேசுக்கே சொந்தமானவர்கள் என்பதை நாம் மனதில் வைத்து நாம் வாழ வேண்டும். அப்போது நம்முடைய வாழ்க்கை மகிமையாக இருக்கும். நாம இப்போது எல்லாரும் தன்னைத்தானே சோதித்து அறித ஜபத்துக்கு நேராக கடந்து செல்வோமாக. எல்லாரும் காலையில முதல் இந்நேரம் நாம் எப்படி வாழ்ந்தோம், எப்படியாக தேவனுக்கு முதலிடம் கொடுத்தோம், அப்படி அன்பில் எப்படியாக நிறைந்தோம். இப்போதும் அவருடைய வார்த்தைகளை கட்டளைகளை நாம் கேட்டிருக்கிறோம். அதன்படியாக நாம் வாழ அவரோடு ஒப்புரவாகிக் கொள்வோமாக. நம்மை மீட்ட தேவன், நமக்காக விலைக்கிரியம் கொடுத்து நம்மை மீட்ட தேவன், நமக்காக அந்த மாபெரும் ரத்தத்தை, அந்த ஜீவன் ரத்தத்தில் தான் ஜீவன், அந்த ஜீவனையே நமக்காக விட்டவர். ஹalleluya. ஜீவனை நமக்கு விலைக்கிரியமாக கொடுத்தவர், கொடுத்து நம்மை மீட்ட தேவன். நாம் அவருக்கே சொந்தமானவர்கள். ஹalleluya. அவரை தவிர நமக்கு வேற தேவர்கள் தேவையில்லை. அவரை தவிர நமக்கு யாதொரு விக்கிரகங்களும் தேவையில்லை. அவர் சொல்கிறார், உனக்கு விக்கிரகமாக சொருவமாக நான் உனக்கு இது தேவையில்லை, உன்னை நான் மீட்டிருக்கிறேன். ஹalleluya. எந்த ஒரு தேவர்களும் உன்னை மீட்கவில்லை. ஆகையால் நீ எனக்கே சொந்தமான பொருள். அப்படியாக ஆண்டவரோடு நாம் ஒப்புரவாகிக் கொள்வோமாக. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. அடுத்ததாக கல்வாரி சிலுவைக்கு நேராக திசை திரும்புங்கள். ஹalleluya. எல்லாத்தையும் வியாதிகள் முதல் எல்லாவற்றையும் அவருடைய சிலுவை பாதத்தில் இறக்கி வைங்கள். குடும்பத்தில் இருக்கிற சீர்கேடான காரியங்களை எல்லாம் இறக்கி வைங்கள். அவன் நம்மை மீட்ட தேவன், நமக்காக ஹalleluya விலைக்கிரிய கொடுத்த தேவன். ஹalleluya விலைக்கிரிய கொடுத்து இரத்தம் சிந்தி ஹalleluya நம்மை மீட்ட தேவன். ஹalleluya. எல்லாம் இப்போது வியாதியாக இருக்கிற இடங்களில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். முது வல்லமை பாய்ந்து செல்லட்டும். வியாதியான இடங்களில் ஆண்டவரே முது வல்லமை பாய்ந்து செல்வதாக. ஒரு விடுதலையை நீர் கட்டளையிடுவீராக. முது மகத்துவம் அங்கே விளங்கட்டும் ஆண்டவரே. குடும்பங்களின் சீர்கேடுகளை ஆண்டவரே சீர்படுத்துவீராக. ஒரு பரிசுத்த ரத்தம் குடும்பங்களில் பாய்ந்து சென்று குடும்பங்களை பரிசுத்தமாக்குவதாக. உடைய நித்திய ஜீவனுக்கு நேராக குடும்பங்கள் திசை திருப்பப்படுவதாக. அமே ஸ்தோத்திரம். இப்போது எல்லாரும் அவங்க குடும்ப தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. என்னென்ன தேவைகள் உங்களுக்கு இருக்கிறது எல்லாவற்றையும் தேவனோடு சொல்லுங்கள். அவர் நமக்காக ஹalleluya ரத்தம் சிந்திய தேவன், நமக்காக விலைக்கிரியம் கொடுத்து நம்மை மீட்ட தேவன். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். ஹalleluya. என்னால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ என்று சொன்னவர் இப்போது எல்லாம் அவரால் ஆகும். ஹalleluya. ஹalleluya. நமக்காக ஹalleluya நம்மை மீட்ட தேவன், நம் மீது நோக்கமாய் இருக்கிற தேவன், நமக்காக நம்முடைய விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்கிற தேவன், நமக்கு பதிலை தருகிற தேவன். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்போ இப்போதும் ஏற இருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு நீர் பதிலை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஆண்டவரே உமது கிருபை உமது சமாதானம் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. நீர் ஒவ்வொருவரையும் மகிமைப்படுத்துவீராக. குடும்பங்களை ஆண்டவரே ஒரு ஐக்கியமுள்ள குடும்பங்களாக மாற்றுவீராக. ஜெப ஆவியால் குடும்பங்களை நிரப்புவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திர குடும்பங்களை ஒரு அன்பின் குடும்பமாக எடுத்து கட்டுவீராக. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் மாய விலைகள் சிக்கி தவிக்காதவாறு அவர்களை வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்வீராக. நித்திய ஜீவ பாதைக்கு நேராக அவர்களை வழி நடத்துவீராக. அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை உமது கருத்தில் கொடுக்கிறோம். சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற அவர்கள் நம்முடைய ஞானத்தை விளங்க பண்ணுங்க. அவர்களுக்கு ஆண்டவரே அவர்கள் நல்ல மதிப்பெண் எடுத்து நல்ல படித்து நல்ல மதிப்பெண் எடுக்க உதவி பண்ணுவீராக. ஆண்டவரே இன்னும் அவர்களுடைய படிப்புக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் அடுத்த கட்டத்துக்கான படிப்புக்கான பண தேவைகளை எல்லாம் அவர்களுக்கு நீ சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த அடிமை பழக்கத்திலிருந்து அவர்களை மீட்டுக் கொள்வீராக. ஆண்டவரே அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சிவிகாரத்தை அவர்களுக்கு கட்ட கொடுப்பீராக. உமது கிருபையால் அவர்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. அவர்களுக்கு நித்திய ஜீவனுக்கான வாசல்களை திறந்து கொடுப்பீராக. ரட்சிப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே திருமணத்துக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏற்ற வரன்களை அவர்களுக்கு ஆயத்தப்படுங்க, படுத்துங்க. கடன் பிரச்சனையோடு ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் அதிலிருந்து மீண்டு வெளியே வரும்படியா ஒரு வழிவாசலை கொடுப்பீராக. அவர்களுக்கு சமாதான வாழ்க்கையை உண்டு பண்ணுவீராக. பொருளாதார ஆசீர்வாதங்கள் குடும்பங்களில் மேன்மைப்படுவதாக. உம்முடைய நன்மைகளால் குடும்பங்களை திருப்தியாக்குவீராக. உம்முடைய நன்மைகளால் குடும்பங்களை முடிசூட்டுவீராக. அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல பரிசுத்தமான போஷிப்புகளை குடும்பங்களை கட்டளையிடுங்க ஆண்டவரே. இப்போது அந்த கிளைமேட்டில் ஆண்டவரே எந்த பலவீனங்களும் குடும்பங்களில் வராதவாறு ஒவ்வொருத்தரையும் உமது மகிமையால் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லாரையும் உமது கருத்தில் கொடுக்கிறோம். வேலைக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்போது அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கட்டளையிட வேண்டும் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. மது பிரசன்ன கிருபை சமாதானம் யாவரோடு இருப்பதாக. எல்லாவற்றையும் பொறுப்படுத்த நடத்தும் தேவைகளை பூர்த்தி பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன்லாம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் யாரும் செய்தே சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல பலன்களை மறவாதே. ஆமென். God bless you.